Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video number 10th standard max chapter 3 algebra exercise 3.5 oda last question fifth question பார்க்க போறோம். என்ன question கொடுத்திருக்காங்க அப்படினா if a polynomial p of x is equal to x square minus 5x minus 14 is divided by another polynomial q of x, we get x minus 7 by x plus 2. Find q of x அப்படினு கொடுத்திருக்காங்க. So இதுக்கு அர்த்தம் என்ன அப்படினா p of x னு ஒரு polynomial இருக்கு. அதை நமக்கு கொடுத்துட்டாங்க क्वेश्चनல. அதே மாதிரி q of x னு இன்னொரு பாலினாமியல் இருக்கு, அதை நாம கண்டுபிடிக்கணும். ஸோ p of x யும் q of x யும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா x minus 7 by x plus 2 அதையும் கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ p of x q of x எல்லாம் டிவைட் பண்ணுறப்போ we get x minus 7 by x plus 2 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. p of x ஓட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ q of x நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போனா p of x பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x square minus 5x minus 14 by q of x is equal to x minus 7 by x plus 2. So basically நம்ம நார்மல் எப்படி நம்ம q of x கண்டுபிடிப்போம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி q of x வந்து ஈக்குவல் டு ஒரு சைடு கொண்டு போயிட்டு மற்றது எல்லாத்தையும் இன்னொரு சைடு கொண்டு வருவோம். பட் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ x square minus 5x minus 14 இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ மைனஸ் 14 ஸ்ப்ளிட் பண்ணணும், மைனஸ் 5 கிடைக்கணும். 7 into 2 இங்கே மைனஸ் 7 வரும். ஸோ இட் இஸ் எக்ஸ் மைனஸ் 7 into எக்ஸ் ப்ளஸ் 2 கரெக்டா? ஸோ இந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 7 into எக்ஸ் ப்ளஸ் 2 by q of x is equal to x minus 7 by x plus 2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி q of x ஒன் சைடும் மீதி இருக்கிற இந்த டேர்ம் அந்த சைடும் கொண்டு வந்துடுவோம். ஸோ q of x வந்து ஒரு சைடு வச்சுட்டு இதை அந்த சைடு கொண்டு வரப்போ x minus 7 by x plus 2 வந்து இந்த பக்கம் வரப்போ ரெசிப்ரிகேட் ஆகிடும். ஸோ x plus 2 by x minus 7 ஆகிடும் இன்ட்டு இந்த டேர்ம் x minus 7 இன்ட்டு x plus 2. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா ஸோ q of x நான் ஃபர்ஸ்ட் இந்த சைடு கொண்டு போகிறேன் and x plus 2 இந்த சைடு கொண்டு வரேன். அப்படி கொண்டு வந்தால் x minus 7 into x plus 2 into x plus 2 x plus 2 whole square is equal to x minus 7 into q of x னு வரும். ஸோ q of x அங்கேயே வச்சுட்டு இதை நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா x minus 7 into x plus 2 the whole square by x minus 7 is equal to q of x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டீட்டெயில்ட் எக்ஸ்பிளனேஷன். இதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். q of x is equal to x plus 2 by x minus 7 into x minus 7 into x plus 2. ஸோ x minus 7 x minus 7 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா q of x is equal to x plus 2 the whole square. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா x minus 7 x minus 7 கேன்சல் ஆகிடும். q of x is equal to x plus 2 the whole square இருக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா x square plus 4x plus 4 அப்படின்னு கிடைக்கும். Therefore, second polynomial q of x is equal to x square plus 4x plus 4. இதுதான் வந்து final answer for fifth question. இதோட நமக்கு exercise 3.5 complete ஆகுது. ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான ப்ரொசீஜர். இது வந்து உங்களுக்கான ஜஸ்ட் ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன். நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட்? தேங்க்யூ.